40 வயதுக்கு மேல தூக்கம் சரியா வரல டாக்டர். இது வந்து தூக்கம் சார்ந்த ஒரு பிரச்சனையான்னு கேட்டிங்கன்னா, நெறைய சமயங்கள்ல ஹார்மோனல் இம்பேலன்ஸ்னாலயும், உங்க கட் இம்பேலன்ஸ்னாலயும் தான் இது வருது. ஸோ இந்த மாதிரி 40 வயதுக்கு மேல தூக்கமின்மை எதனால வருது? இத எப்படி சரி பண்றது? அத பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறோம். சமீபத்தில ஒரு 42 வயது பெண்மணி வந்திருந்தாங்க. டாக்டர் நைட்ல தூக்கத்த தொடங்குறதே எனக்கு ரொம்ப சிரமமா வந்து இருக்கு. அதுவும் வந்து நான் ஒரு 10 மணிக்கு வந்து படுக்க போனோம் அப்படின்னா, 12 மணிக்கு தான் வந்து தூங்குறேன். ஸோ நைட்ல ஒரு 3 மணிக்கு மேல வந்து திருப்பியும் வந்து எனக்கு தூக்கம் வந்து தடைப்பட்டுருது. ஸோ அந்த சமயத்தில நான் என்ன பண்ணினாலுமே வந்து திரும்பி தூங்க முடியல. காலை நேரத்தில ஒரு 5 மணிக்கு மேல தான் வந்து எனக்கு திருப்பி தூக்கம் வருது அப்படின்னு சொன்னாங்க. தூக்கத்துக்காக மாத்திரை போடுறேன். தூக்க மாத்திரை போடும்பொழுது நைட்ல சரியா தூக்கம் வர மாட்டேங்குது. டே டைம்ல ரொம்ப டயர்டா இருக்கு. டே டைம்ல வந்து நான் வந்து ரெஸ்ட் எடுக்கிறேன். அப்போ கூட என்னுடைய மூளை வந்து யோசிச்சுக்கிட்டே வந்து இருக்கு. நெறைய விஷயங்கள் என் மைண்டுக்குள்ள வந்துட்டே இருக்கு. ஸோ இந்த மாதிரி தூக்கம் இல்லாம இருக்கிறது அப்படிங்கிறது எனக்கு பிபியும் வந்து அதிகப்படுத்துது. ஸோ இந்த மாரியான ஒரு கம்ப்ளைண்ட்ஸோட தான் வந்து வந்திருந்தாங்க. ஸோ அவங்கள பொறுத்தவரைக்கும் ஒரு 42 வயது அப்படிங்கிறது ஹார்மோன்ஸ்ல ஒரு சின்ன சேஞ்ச் வரக்கூடிய ஒரு காலகட்டம். இந்த காலகட்டத்தில கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸா இருக்காங்க. ஏன்னா, ஸோ அந்த பெண்மணி சொன்ன விஷயம், நான் இப்போ பையனோட படிப்ப பத்தி நான் வந்து ரொம்ப கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்கேன் அப்படின்னு வந்து சொன்னாங்க. ஸோ அடுத்து என்ன பண்றது? இல்ல அத பத்தி எந்த காலேஜ்ல சேர்க்கறது? இத பத்தியே நான் வந்து யோசிச்சுக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அப்போ நெறைய நம்ம வந்து யோசிக்கிறோம். அதே சமயத்துல ஒரு 42 வயசு அப்படிங்கும்போது ஹார்மோனல் சேஞ்சஸ் வரக்கூடிய ஒரு காலகட்டம். ஸோ இந்த காலகட்டத்துல நமக்கு வயிறும் வந்து செரிமான சக்தி வந்து கம்மியா இருக்கு. ஸோ கட் வந்து இம்பேலன்ஸ்டா இருக்கு அப்படின்னாலே, முதல்ல நமக்கு தெரியக்கூடிய ஒரு அறிகுறின்னு பார்த்தீங்கன்னா, தூக்கமின்மை தான். ஸோ இந்த தூக்கமின்மைக்கு நீங்க தூக்க மாத்திரை போட்டீங்க அப்படின்னா, அது உங்கள வந்து ஒரு மாரி ட்ரவுஸியா வச்சிருக்கும். ஒரு மாரி நல்ல தூக்கம் இருக்காது. ஆனா ஒரு மாரி மயக்கம் இருக்கிற மாரி, ஒரு கவனம் இல்லாத மாரி, கன்ஃப்யூஸ்டா இருக்கிற மாதிரியான ஒரு நிலையில தான் இருக்கும். ஸோ எதனால இந்த காலகட்டத்தில தூக்கமின்மை வருது அப்படின்னா, ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் வந்து ரொம்ப அதிகமாகும். ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் அதிகமாகும் பொழுது, அது நைட்டு நேரத்தில திடீர்னு வந்து பீக்குக்கு போகும். ஸோ அப்போ வந்து நமக்கு உடனடியா ஒரு மைண்ட் அலர்ட் ஆகி வந்து தூக்கம் வந்து தடைப்பட்டுரும்.